போட்டது நம்ம ஏரியால போகுது. நம்ம ஆளே போடுறதுக்கு எவன்டா இருக்கான்? டேய், இந்த பாளைய ரவி அவன் தான் ஜெயிலுக்குள்ள கழி தின்னுட்டு இருக்கான். புதூர் சேகர்ரா. சேகர் அவனே பாடையில போற மாதிரி இருக்கான். வேற யாரா? ஒண்ணுமே புரியல. பத்தலடா. டேய் பத்தலடா, சரக்கு வாங்கிட்டு வாடா. காசு குமாருக்கு போன போடுறா. போன போட்டு அவனை வாங்கிட்டு வர சொல்றா. ஆஃப்ல இருக்குதுடா. சரி, இந்த பைக்கை வச்சுக்கிட்டு சேட்டு ஏதாவது பணம் கொடுப்பானான்னு பார்க்கலாம் வா. டேய் போடான், எங்க மாமா வண்டிடாது, தெரிஞ்சு கொன்றுவாரு. எவன் வண்டியா இருந்தா என்னடா? வைக்கிறோம், பணத்தை வாங்குறோம், போதையை போடுறோம், போட்டவனை தூக்குறோம்டா. வாடா. யோ சேட்டு வாயா. வாட்ச்மேனை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றானுங்க. என்னப்பா? இந்த வண்டியை வச்சுட்டு ஒரு 5000 ரூபா பணம் கூட. என்னையா இது? பைக்கை வச்சுட்டு நான் இன்னைக்கு பணம் கொடுத்துருக்கேன். யோ சேட்டு, எங்களுக்கு உடனே பணம் வேணும். உங்க கூட எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கிறோம். எங்கிட்டே லாஜிக் பேசுற பாத்தியா? ஏய், நேத்து கூட உன் ஃப்ரெண்டு குமார் வந்து மோதிரத்தை வச்சான். அவன் கேட்ட 12,000க்கு 15,000 ரூபாய் கொடுத்தேன். ஏன்னா அது கோல்டு. நீயும் யாரும் சங்கிலியாவது அறுத்துட்டு வா, தரேன். என்னது? குமார் மோதிர தடகு வச்சாங்க? ஆமாயா. எங்க கொஞ்சம் அதை காட்டு. நீ கேட்கறத பார்த்தா என்ன அடிச்சு புடிட்டு போயிடும் போல இருக்க. இல்ல சேட்டு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரி சரி. இதா பார்த்துட்டு கொடுத்துரு. ஓகே சேட்டு, வர்றோம். அவன்கிட்ட சொல்லிக்காத, ஏன்னா நீ புள்ள குட்டிக்காரன். சரிப்பா. டேய் இல்ல வண்டியடா. ரஜினி இல்ல, உன் கூட கொஞ்சம் பேசணும், பாப்பலாம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற? எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, நாளைக்கு உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். நீ வரணும், இல்ல உன் வீட்டுக்கே வந்துடுவேன். எல்லாம் புரிஞ்சிருச்சுடா. இவளுக்காக தான்டா குமார் ரமேஷை போட்டிருக்கான். அப்படின்னா புரியல? அடுத்த குறி நமக்கு தான். என்னடா பண்றது? ஏன்டா அவன் இப்படி ஆயிட்டான்? லவ்வுடா, லவ். ஃப்ரெண்டுன்னு மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாதடா. ஏற்கனவே அவன் பழைய ஃப்ரெண்டை பாட்டில் விட்டு கொண்டிருக்கான், ஞாபகம் இருக்குல்ல? அதே தான் நமக்கும். நாம நம்பிக்கணும்டா. முதல்ல குமார போடணும், அடுத்து கையோட அவளை போடணும். என்னடா வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? புர்ரா, சார் ரொம்ப ரொமான்ஸ் மூட்ல இருக்காரு, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏய், நானே ரமேஷ் சத்த சோகத்தில் இருக்கேன், ஏதோ பேசிக்கிட்டு. அது இல்லடா, கலர் கலரா ட்ரெஸ் பண்ற, எங்கெங்கயோ போற, அதான் கேட்டேன். ஏய், அதான் முக்கியமா? ஃப்ரெண்டு போயிட்டான், நானே வேதனையில் இருக்கேன், நீங்க வேற. ஏய், நம்ம ரமேஷை போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியும்டா. யாரா? அவன் தான் நம்ம பங்காளி. நம்ம பொண்ணை கெடுத்தமே அந்த பொண்ணோட லவ்வர், அவன் தான்டா போட்டிருக்கான். ஏய், அவன் வெறும் தண்ணி பாம்புடா. அவன் எவனோ தான் சொல்றான், அவனை போறான்டா. ஏண்டா? அப்படின்னு என்ன பண்ணுங்கடா?
எவ கூடயே போய் தொலைய வேண்டியதாடா. அதுக்கு எதுக்குடா ரமேஷ கொன்ன? என்ன அவ பிளான் போட்டு கொடுத்தாளா? என்னடா பாக்குற சொல்றோம். உங்களை பார்க்க பார்க்க அதே நம்ம தாண்டா வருது. அதான் உங்களை கொன்னதாண்டா அவனுக்கு கிடைப்பா. இனிமே நீ சொன்ன மாதிரி அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாரு, உன் மனசுல நான் ஆசை வளர்த்துட்டேன். உன்னை அப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு வரல. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் வந்தேன். இங்க பார், இனிமே அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றேன்ல. ஏன் வெளியூர் போயிட்டாங்களா? என் ஃபீலிங் உனக்கு புரியல குமார். நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவனுக்கு எப்பவுமே நமக்கு குறுக்க வரமாட்டானுங்க. முடியாது. மூணு பேரையும் கொன்னுட்டேன். திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரானுங்க. கொலை பண்ணிட்டியா? கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே கொன்னுட்டியா? பயமா இருக்கு. உன்னை பார்த்து எனக்கு பயமா இருக்கு.
நீங்க திமிரெடுத்து பண்ணுவீங்க, நான் கருப்பு போயிடுச்சேன்னு தற்கொலை பண்ணிட்டு செத்துடணுமா? பொம்பளைக்கு மட்டும்தான் கருப்பு, ஆம்பளைக்கு இல்லையாடா? என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கு பேரு கருப்பழிப்பு இல்லை, பலாத்காரம். அவ்வளவுதான். கெட்டு போறதுக்கு நான் என்ன கத்திரிக்காயா? உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷ ஜென்மண்டா. என்ன கொல்ல போறியாடி? உன்னை கொன்னு துண்டு துண்டா வெட்டி இந்த காரை நான் வீச போறேன்டி. நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை கொன்னுட்டு தாண்டா சாவேன். வாடா வா. ரஞ்சினி, என்னை மன்னிச்சு ரஞ்சினி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்க வேண்டிய நானே உன்னை உதாசீனப்படுத்திட்டேன். என்னை விட உனக்கு தான் வலி அதிகம், இழப்பு அதிகன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய விளையாட்டுத்தனத்தினாலையும் அவசர புத்தினாலையும் தான் இவ்வளோ நடந்துச்சு. இனி உனக்கு நான் இருக்கேன் ரஞ்சினி. இதில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ போ ரஞ்சினி, உனக்கு ஆம்பிஷன் இருக்கு. நடந்து எல்லாத்தையும் மறந்துடு. போ ரஞ்சினி.